சுற்றுலா பயணிகளுடன் வரும் பேருந்துகள் மூணாறில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக புதிய வசதிகளுடன் மூணார் கிராம பஞ்சாயத்து முன் வந்துள்ளது. முதல் கட்டமாக பெரிய பேருந்துகளில் வரும் பயணிகளை சிறிய வாகனங்களில் மாற்றி சுற்றுலா மையங்களுக்கு அனுப்பும் திட்டத்திற்கு துவக்கம் குறிக்கப்பட்டது. மூணாறில் சாலைகளில் போக்குவரத்து தடையை தவிர்ப்பதற்காக பஞ்சாயத்து பல்வேறு வசதிகளை தயார் செய்து வருகிறது. பெரிய பேருந்துகளில் வரும் பயணிகளை மூணாறில் இறக்கி ஜீப்புகளிலும் மற்ற சிறிய வாகனங்களிலும் அழைத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. முதல்கட்ட நடவடிக்கை என்ற நிலையில் கடந்த தினம் KSRTCயின் பட்ஜெட் டூரிசம் திட்டத்தில் திருவனந்தபுரத்திலிருந்து மீசப்புலிமலை காண்பதற்காக வந்தவர்களை பஞ்சாயத்து தலைவர் S. விஜயகுமாரின் தலைமையில் பழைய மூணார் டிப்போவில் வரவேற்ற பின்பு ஜீப்புகளில் வனத்துறையின் உதவியுடன் மீசப்புலிமலைக்கு அருகிலுள்ள ரோடோ மேன்ஷன் வரை கொண்டு சென்று ட்ரெக்கிங் அழைத்து செல்லப்பட்டது. ഇതുപോലെയുള്ള അതിഥികളെ സ്വീകരിക്കാനുള്ള അവസരം കിട്ടിയതിൽ അതിയായ സന്തോഷത്തോടുകൂടിയാണ് ഓരോരുത്തരെയും ഈ നാട്ടിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുന്നത്. കാരണം നിങ്ങളെപ്പോലുള്ള വിനോദസഞ്ചാരികൾ ഈ നാട്ടിൽ വരുമ്പോൾ ഇവിടെ ജോലിയില്ലാതെ അനേകം ചെറുപ്പക്കാർക്ക് തൊഴിലവസരങ്ങൾ ലഭിക്കുന്ന ഒരു മേഖലയാണ് വിനോദസഞ്ചാര മേഖല. അത് പ്രത്യേകിച്ച് KSRTCയുടെ ആമുഖ പ്രസംഗത്തിൽ പറഞ്ഞ പോലെ തന്നെ 500 കടന്ന് 600 കടന്ന് 1000 കടന്നിട്ട് 1000 ലക്ഷങ്ങൾക്ക് പോകട്ടെ എന്ന് വിചാരിക്കുന്ന ഞങ്ങളെല്ലാം ടൂറിസം രംഗത്ത് പ്രവർത്തിക്കുന്നത്. തെക്കേ ഇന്ത്യയുടെ കാശ്മീർ എന്നറിയപ്പെടുന്ന മൂന്നാറിൽ ആനമുടി പർവ്വതത്തിൽ പശ്ചിമഘട്ട മലനിരകളിൽ തന്നെ ഏറ്റവും ഉയരം കൂടിയ രണ്ടാമത്തെ. இதேபோன்ற முறையில் தொடர்ந்தும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்த பஞ்சாயத்து லட்சியமிட்டுள்ளது. பழைய மூணாறில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து துணைத் தலைவர் A. லட்சுமி, பஞ்சாயத்து உறுப்பினர்களான ரத்னவேல், விநாயகன், சந்தோஷ், மணிமொழி போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.